ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கீழும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதியின் கிழத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். யார் நீதியின் கிழத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நீதியின் கிழத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆண்டுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது எப்படியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கடைசி நாட்களில் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். விசுவாச துரோகம் முன்பு நேரிடும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? ஆகிய நம் ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட முடிக்க வேண்டும். விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாள் நாம் போராடி ஜெயித்திருக்கோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நமக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்ம போராட்டத்தை எல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கை முடித்து ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிற. மத்தேயு 25 அதிகாரம் 1-12 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 10 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆயத்தமாக இருந்தார்கள். என்ன இருந்தது? யார் ஆயத்தமாக இருந்தார்களோ, அவர் வருகைக்கு எதிர்பார்த்தோடு காத்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் எஜமான் வரும்போது அழைத்து கொண்டு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எதிர்பார்ப்போடு கூட ஆண்டு வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் நீதியின் கிரீடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு கூட வரப்போகிறார். கிறிஸ்தவர்கள் மரித்தோர் முதலாவது எழுந்திருக்க போகிறோம். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போய் ஆண்டவரோடு கூட எப்பொழுது இருக்க போகிறோம். ஆகவே நீதியின் கிரீடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிறதுக்கு ஜனங்களுக்கு ஆயத்தம் இல்லை. ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு ஜனங்களுக்கு ஆவல் இல்லை. அநேகர் பார்த்து எப்பொழுது வருவார்? பல ஆண்டுகளை பிரசங்களை கேட்டுக்கிறோம். வருவாரா வரமாட்டாரா என்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே பல பேருக்குள்ள பலவிதமான கேள்விகள் உண்டு. ஆண்டவர் சொன்னபடியே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாக அவர் சொன்னபடியே வரப்போகிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். நிச்சயமாய் மேகம் இதில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே அவர் வருவதற்கு கால தாமதமாகும் என்று சொல்லிக்கொண்டு பாவத்தில் விழுந்து நாளைக்கு மனம் திரும்பிக் கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காலத்தை நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டுடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக வருகையில் பங்கு பெற்று நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தெசலோனிக்க பட்டணத்தார் அதிகமாக ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டுடைய வருகை குறித்து அநேக விதமான கேள்விகள், அநேக வசனங்களும் 1 தெசலோனிக்க 2 தெசலோனிக்க சொல்லப்பட்டது. தெசலோனிக்க பட்டணத்தார் ஆண்டுடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கும். அதே போல நாமும் காத்திருப்போம். நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். நல்ல போராட்டத்தை போராடி எங்களுடைய ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு உங்களுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீதியின் கிரீடத்தை நீங்கள் கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னமாகுதல், ஆண்டுடைய வருகை, ஆண்டு ரேப்சருக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாகி காத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் கொடுப்பதற்கு நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. அந்த கிடத்தை பெற்றுக்கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.